திருக்கடையூர் ரகசியம். வாழும் உயிரை காப்பது, வராத உயிரை கொடுப்பது, யமனை விரட்டிய ரகசியம். இத்தனை விஷயமும் நான் சொல்ல போகிறேன். இது கிட்டத்தட்ட 4 யுகங்களை கடந்த கோவில். ஆச்சரியமாக இருக்குல்ல? 5000 வருஷம் கோயிலுங்க. யாருக்கு இந்த அற்புதமான சக்தி கிடைக்கும்? இங்கே இருக்கிற ஈசனை முதல்ல சொல்லலாம். பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தன்வந்திரி இந்த கோவிலில் தான் இருக்கிற இடத்துல தான் வச்சார். இந்த கோவிலில் அசுரர்களும் தேவர்களும் ஓடி வந்து அந்த கலசத்தில் இருக்கிற அந்த அமிர்தத்தை எடுத்து குடிக்க போனாங்க. ஈசனுக்கு கோவம். விநாயகரை வணங்காமல் அமிர்தத்தை எடுக்க வந்துட்டீங்களான்னு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வரலை. எவ்வளோ எடுக்க பார்த்தோம். அந்த லிங்கம் அந்த அமிர்த கலசத்துக்குள்ளவே இருந்துருச்சு. இருக்கிற கொஞ்சம் அமிர்தத்தை மாத்திரம் இந்த தேவர்கள் குடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்கல. இப்போ வரைக்கும் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த தீர்த்தம் குடிக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அமிர்தம் கிடைத்த பலனாக உயிர் வாழறாங்க. அதனால தான் இவரோட பேர் அமிர்த கண்டேஸ்வரர். இந்த கோவிலில் இவ்வளோ சிறப்பு இருக்கா? பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா கர்ப்பரக்ஷாம்பிகை. கையில் இருக்கிறது பொற்குடம். எதுக்காகன்னா கருவை காப்பாற்றுறது. யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா இவங்க அந்த இல்லாத கருவை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க. ஒரு வேளை வயிற்றில் இருக்கிற குழந்தை சரியில்லை, எப்போ வேணாலும் கலைஞ்சிரும் அப்படின்னா இந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டா போக போகிற உயிரை கூட மீட்டு கொண்டு வந்து வாழ வச்சு கொடுப்பாங்க. நீங்களே திரும்பவும் அந்த கோயிலுக்கு போய் அந்த அம்மனுக்கு குழந்தையோடு நன்றி சொல்ல வேண்டி இருக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. இதுக்கு வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வாரி வழங்கியிருக்காங்க. அத்தனை ஆற்றல் மிகுந்த இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை. இந்த கோவிலில் இன்னும் ஒரு ரகசியம் சொல்லனா எப்படி? நம்ம மார்கண்டேயனுக்கு 16 வயசு ஆகும்போது உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. யமதர்மராஜா விரட்டிக்கிட்டு இந்த கோவிலுக்குள்ளே வர மார்கண்டேயன் ஓடி போய் ஈசனை கட்டி பிடிச்சிட்டு என்னை காப்பாற்று ஈசனே அப்படின்னு அழும்போது ஈசன் எழுந்து நின்று தன்னுடைய காலால் யமதர்மராஜனை எட்டி உதச்சி கொன்னுட்டாரு. இந்த யமதர்மராஜனே உயிர் பிச்சை கேட்ட இடம் இந்த திருக்கடையூர் தான். அப்போது இந்த யமதர்மராஜனுக்கே உயிர் பிச்சை போட்ட ஈசன் இங்கே போகிற நமக்கு உயிர் பிச்சை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பாரு. அவ்வளோ சக்தி வாய்ந்த உயிர் ரகசியம் இன்னும் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே இந்த பதிவு இருக்குது பாருங்கள். நன்றி.